गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். பராபவ ஆண்டு சித்திரை மாதம் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 8/5/2026ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:54 திதி இன்று காலை 9:43 வரை சஷ்டி. அதன் பின்பு சப்தமி திதி ஆரம்பமாகிறது. நட்சத்திரம் இன்று மாலை 6:36 வரை உத்திராடம். அதன் பின்பு திருவோணம். நாம யோகம் இரவு 11:51 வரை சுபம், பின்பு சுப்பிரம். கரணம் இரவு 10:11 வரை பத்திரை கரணம், பின்பு பவகரணம். அமிர்தாதி யோகம் மாலை 6:36 வரை சித்த யோகம், அதன் பின்பு மரண யோகம். நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் பகல் 10:30 நண்பகல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணியிலிருந்து மாலை 4:30 வரை. குளிகை காலை 7:30 9 மணி வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 12:30 முதல் 1:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. வாரசூல மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டம் நட்சத்திரம் இன்று மாலை 6:36 வரை மிருகசீரிஷா, அதன் பின்பு திருவாதிரை நட்சத்திரம் சந்திராஷ்டம். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே மகாலட்சுமி வழிபாடு சிறப்பை தரும். இன்றைய தினம் செல்வங்களை அள்ளி தரக்கூடிய குபேரன் துதி, மகாலட்சுமி துதி என்னன்றதை பார்ப்பதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்துருவோம். அதே மாதிரி இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால மகாலட்சுமி வழிபாடு சுப முகூர்த்த நாள். இன்றைக்கி காலையில் 6 to 7 சுக்கிர ஓரையில் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுவது நல்லது. மகாலட்சுமியினுடைய மந்திரங்களையும் ஸ்லோகங்களையும் அஷ்டோத்திரங்களையும் சொல்லி வழிபாடு செய்யுங்க. செல்வங்கள் அதிகரிக்கும், பணவரவு அதிகரிக்கும், வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். இன்றைக்கி கொண்டு செல்லுகின்ற பொருள் வசம்பு மட்டும் எடுத்துகிட்டு போங்க. நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். மேஷ லக்னம். லக்னத்துக்குள்ளே சூரியனும் புதனும். ரிஷபத்தில் சுக்கிர பகவான், மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது பகவான், மகரத்தில் சந்திர பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவானும் அங்காரக பகவானும் இணைந்திருக்கிறார்கள். சரி, இன்றைய தினம் சுப முகூர்த்த நாள் வர வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லியாச்சு. வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நம்ம வீட்டில் மகாலட்சுமி வழிபாடு செய்வது நல்லது. செல்வங்களை அள்ளி தரும் குபேரன் துதி. இது பொறுமையாக சொல்கிறேன், எழுதிக்கங்க. இது தமிழில் தான். இது பெரிய இதெல்லாம் கிடையாது. இது காலையிலையும் சொல்லலாம், காலையில் சொல்ல முடியாதவர்கள் மாலையில் சொல்லலாம். இது 21 முறை சொன்னால் போதும், 108 முறையில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இது குபேரனுடைய துதியும் இதுதான், மகாலட்சுமியினுடைய துதியும் இதுதான். சரிங்களா? நான் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க, பொறுமையாக நான் சொல்கிறேன். ஏன்னா ஸ்பீடாக படிக்கிறதுன்றது வேறு, ஸ்பீடாக படித்தா உங்களால் எழுத முடியாது. அதனால் பொறுமையாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. வளம் யாவும் தந்திடுவாய் வைஸ்ரவனா போற்றி, தனம் தந்து காத்திடுவாய் தனபதியே போற்றி. பொறுமையாக தான் சொல்கிறேன், எழுதிக்கோங்க. குறைவில்லா வாழ்வழிப்பாய் குபேரனே போற்றி, உறைந்திடுவாய் நீ இங்கே உத்தமனே போற்றி. சங்கநிதி பதுமநிதி சார்ந்து நிற்பாய் போற்றி, மங்களங்கள் தந்து எமை மகிழ்விப்பாய் போற்றி. பொங்கிடும் நலம் யாவும் உன்னருளே போற்றி, தங்கிட செய்வாய் செல்வம் போற்றினோம் போற்றி போற்றி. இன்னொரு முறை சொல்கிறேன், நல்லா நீங்கள் பதிய வச்சுக்கோங்க. இதை ஒன்றொன்னா கேட்டு நிறுத்தி எழுதிக்கோங்க. வளம் யாவும் தந்திடுவாய் வைஸ்ரவனா போற்றி, தனம் தந்து காத்திடுவாய் தனபதியே போற்றி. குறைவிலா வாழ்வழிப்பாய் குபேரனே போற்றி, உறைந்திடுவாய் நீ இங்கே உத்தமனே போற்றி. சங்கநிதி பதுமநிதி சார்ந்து நிற்பாய் போற்றி, மங்களங்கள் தந்தியமை மகிழ்விப்பாய் போற்றி.
பொங்கிடும் நலம் யாவும் உன்னருளே போற்றி, தங்கிட செய்வாய் செல்வம் போற்றினோம் போற்றி போற்றி. இதை நீங்கள் நெட்டில் போட்டால் கூட வரும், போட்டு பாருங்கள், வருதான்னு பாருங்கள். இது செல்வங்கள் அள்ளி தரும் குபேரன் துதின்னு பேர் இதுக்கு. இந்த துதியை 21 முறை மாலை நேரத்தில் சொல்லுங்கள். காலையில் சொல்ல முடியலன்னா மாலை நேரத்தில் சொல்லி வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய பிரச்சனைகள் தீரும், கஷ்டங்கள் தீரும். சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். என்னடா 2 நாளாக திதி சூன்யத்தை பற்றி சொல்லலையேன்னு நினைக்காதீங்க. 2 நாளும் நல்ல நாள், அதனால் நமக்கு வழிபாடை பற்றி சொல்லணுன்னு தான் இதை சொன்னேன், வேறு ஒன்றும் கிடையாது. திதி சூன்யம் எப்போ வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? இது முக்கியமான ஒரு பாடல் வரிகள், முக்கியமான துதி. இதெல்லாம் நம்ம வெள்ளிக்கிழமை சாமி கும்பிடும்போது பூஜை பண்ணும்போது இதெல்லாம் சொல்லக்கூடிய, அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்க. வீடு மனை தொடர்பான எண்ணங்கள், அந்த மாதிரி விஷயத்தில் லாபங்கள் உருவாகின்ற ஒரு தன்மை இருக்குது. புதிய தொழில் தொடங்குவதற்கான சிந்தனைகள்லாம் மேம்படும். நுட்பமான விஷயத்தை கூட அறிந்து கொள்ளக்கூடிய தன்மை இன்றைக்கி ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. தொழிலில் மேன்மை ஏற்படும். அந்த இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், அதே மாதிரி இந்த பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்டது, ஆயில் சம்மந்தப்பட்டது, இந்த காய்லாங்கடுன்னு சொல்லுவோம், அது பழைய பொருட்கள் விற்பனை செய்பவர்கள், அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. செயல்பாடுகள் மூலம் பலரின் ஆதரவுகளை பெறுவீர்கள். மற்றவர்கள் பற்றிய புரிதல்கள்லாம் மேம்படக்கூடிய நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இன்றைய நாள் கீர்த்தி நிறைந்த நாளாக இருக்க. அதிசய தெற்கு திசை, அதிசய நிறடாமின் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் இன்றைக்கி அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்கள் மேம்படக்கூடிய நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து செல்லுங்கள். தேவையற்ற செயல்களை குறைத்து கொண்டால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். தொழில்நுட்ப கருவியில் வேலை செய்யும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த மிஷினரி அதிலெல்லாம் வேலை செய்யும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். மனதை கட்டுப்பாடோடு வைத்திருங்கள். சிறு மற்றும் குறு தொழிலில் வேகத்தை விட விவேகத்தை காட்டுங்க. பயணங்கள் மூலம் உங்களுடைய செயல்பாடுகளில் அலைச்சல் அதிகரிக்கின்ற நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. திடீர் செலவுகள் மூலம் சேமிப்புகள்லாம் குறையும். கணவன் மனைவியுடைய புரிதல்லாம் ஏற்படும். அதே மாதிரி இந்த தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சில பேர் இந்த ஏற்றுமதி இறக்குமதி, இந்த மீன் சம்மந்தப்பட்டது, நீச்சல் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மேன்மை தருகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இன்றைய நாள் எதை செய்தாலும் துணிவோடு செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய கிழக்கு திசை, அதிசய 9ஆம் அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மிக கவனம் தேவை. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள்லாம் குறைகின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, அடுத்தவங்க விஷயத்தில் தலையுடையதை குறைத்து கொள்ளுங்கள். அதே மாதிரி அதாவது மற்றவர்கள் பற்றிய பேசுவதையும் கொஞ்சம் தவிர்த்தால் நன்றாக இருக்கும். குறை சொல்கிறதோ இல்லை அவர்களை பற்றி அடுத்தவர்களை பேசுவதோ குறைத்து கொள்ளுங்கள். அதே மாதிரி சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்லுங்கள். குடும்பத்திலும் கொஞ்சம் அனுசரித்து சென்றால் நன்றாக இருக்கும். ஜாமீன் விஷயத்தில் ரொம்ப கவனம் தேவை. உயர் அதிகாரிகளோட வேகத்தை காட்டாமல் விவேகத்தோடு செயல்படுவது நன்மையை தரும். குடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க. வண்டி வாகனத்தில் செல்லும்போது
வேகத்தை கட்டுப்படுத்தி செல்லுங்கள். சமூக பணிகள் செய்பவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி அலைச்சல்கள் அதிகரிக்கும். அதே மாதிரி சொந்தமாக தொழில் செய்கிறவங்கெல்லாம் இன்றைக்கி நிதானத்தோடு செய்யுங்க. உங்ககிட்ட வேலை செய்கிறாங்கன்னா அவங்கக்கிட்டேயும் கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். கோபத்தை இன்றைக்கி தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. வாக்குறுதி கொடுப்பதையும் குறைத்து கொள்ளுங்கள். இன்றைக்கி விநாயகரை நல்ல வழிபாடு பண்ணிட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். அதிசய வடகிழக்கு திசையின் 3ஆம் நட்ச நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டிகள் அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் விவேகத்தோடு செயல்படுவது நல்லது. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் மேம்படக்கூடிய நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி பிறக்கின்ற நாளாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு எடுத்த காரியத்தில் நல்ல ஒரு நன்மை நடக்கின்ற நாளாக இருக்குது. சுபம் நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. கணவன் மனைவிடையே புரிதெல்லாம் அதிகரிக்கும். வண்டி வாகன தொடர்பான முயற்சிகள்லாம் கைகூடும். தேவைக்கு ஏற்ப வரவுகள்லாம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. அதே மாதிரி உழைப்புக்கேற்ற ஆதாயம் கிடைக்கின்ற நாளாக இருக்குது. நட்பு வட்டாரம் விரிவடையும். இன்றைய நாள் நட்புகளால் நன்மைகள் நடைபெறுகின்ற நாளாக இன்றைக்கி அமையும். வாடிக்கையாளரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். தடைப்பட்ட செயல்களை செய்து முடிப்பீர்கள். சக ஊழியர்கள் ஒத்துழைப்பும் இன்றைக்கி கிடைக்கின்ற நாளாக இருக்குது. இன்றைய நாள் சுபம் நிறைந்த நாளாகவும் சுகம் நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்க. அதிசய தெற்கு திசை அதிசயன் 6ஆம் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடக்கூடிய நாளாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லோருடைய ஒத்துழைப்பும் இன்றைக்கி கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, எதிர்பாராத தன வரவுகள்லாம் கிடைக்கும். அதே மாதிரி வழக்கு விஷயங்களே எதிர்பார்த்த ஒரு நல்ல முடிவுகள் கிடைக்கின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. தன வரவு நன்றாக இருக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் விட்டு கொடுத்தல் புரிதல் இன்றைக்கி நிறையவே இருக்கும். கணவன் மனைவிடையே அதே மாதிரி புதிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணம். பிள்ளைகளுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு நடந்து கொள்ளுகின்ற ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி திடீர் யோகங்கள் மூலம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கின்ற நாளாக இருக்குது. நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இன்றைய நாள் மகிழ்ச்சியும் அதே சமயத்தில் வருவாய் வருகின்ற ஒரு தருணமும் இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட இசை தெற்கு திசை அதிர்ஷ்டன் 3ஆம் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள்லாம் கிடைக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற நாளாக அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மனை மீதான கடன் உதவிகள்லாம் கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. உடன் பிறந்தவர்கள் பற்றிய சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு நல்ல ஒரு சூழல் ஏற்படுகின்ற நாளாக இன்றைக்கி இருக்க. பூர்வீக சொத்துக்களால் அனுகூலமான சூழல் உண்டாகும். நெருக்கமானவர்கள் மூலம் எதிர்பாராத விரயம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். பிள்ளைகளோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சில விஷயத்தில் ஒரு தடைகள் சிக்கல்கள் இன்றைக்கி ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கொள்வது நன்மையை தரும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை அதிர்ஷ்டன் 1ஆம் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, கணவன் மனைவிக்குள் அனுசரித்து சென்றால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும்.
அதே மாதிரி உறவினர்கள் வருகை, விருந்தினர்கள் வருகை. இதனால் உங்களுக்கு மனதில் ஒரு தேவையற்ற ஒரு நெகிழ்ச்சியும் இருக்கும். அதனால் ஒரு கஷ்டமும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதுமாரி தெளிவு ஏற்படுகின்ற வாய்ப்பும் இன்றைக்கி உண்டு. விவசாயத்துறையில் மேன்மை ஏற்படும். எதிர்பாராத சில பயணங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. பிள்ளைகளால் செலவினங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிடைய புரிதல் இருக்கணும். தந்தையால் கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்பும் இன்றைக்கி இருக்குது. மறைமுக எதிரிகளால் சில தொல்லைகள் இருந்து வந்ததெல்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பெரியவர்களின் ஆலோசனை மனதில் சில புரிதல்களை ஏற்படுத்துகின்ற ஒரு தருணமும் இருக்குது. இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்கு. அதிசய வடகு திசை, அதிசயன் 6ஆம் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். எல்லோரிடத்திலும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதாவது அனுசரித்து செல்லுங்கன்னா பண விஷயமாகட்டும், வார்த்தையில் ஆகட்டும், நிதானித்து செல்வது நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி எல்லா விதத்திலும் மேன்மை ஏற்படும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லாம் அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, மறைமுக எதிர்ப்புகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள்லாம் குறையும். சகோதரர்களுடைய எண்ணங்களை அறிந்து செயல்படுவீர்கள். மாணவர்களுக்கு படிக்கிற திறனில் மேலோங்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. ஞாபக சக்தியும் பெருகும். அதே மாதிரி நீண்ட நாள் ஆசைகளும் எண்ணங்களும் நிறைவேறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சட்ட நுணுக்கங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது. அதே சமயத்தில் குடும்பத்திலும் விட்டு கொடுத்தலும் புரிதலும் இருக்கணும். அதே மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்க, சொந்த தொழில் பண்ணுறவங்க, அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஓரளவுக்கு மேன்மை தருகின்ற நாளாக இருக்குது. பயணங்களால் அனுகூலமும் இருக்கும். இன்றைக்கி முயற்சி எடுங்க. இந்த வண்டி வாகனம் இதை வைத்து தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. அதிசய வடக்கு திசை, அதிசயன் 1ஆம் அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையான ஒரு நாளாக இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நுணுக்கங்களை இன்றைக்கி அறிந்து அதன்படி இன்றைக்கி எதையும் செய்யக்கூடிய ஒரு திறன். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்கள் வாக்குறுதி கொடுக்கும்போது யோசித்து வாக்குறுதி இன்றைக்கி கொடுங்க. கணவன் மனைவிடையே மனம் விட்டு பேசுவதன் மூலம் குடும்பத்தில் ஒரு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. தன வரவு மேம்படும். ஆடை ஆபரண சேர்க்கை இன்றைக்கி ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. அதே மாதிரி தந்தை வழியில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு தீரக்கூடிய தன்மை இருக்குது. சகோதர வழியில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். கணவன் மனைவிக்குள் எதுவாக இருந்தாலும் சிந்தித்து, ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுங்கள். வியாபாரத்தில் லாபகரமான சூழ்நிலை உருவாகும். தோற்ற பொலிவில் மாற்றங்கள் ஏற்படுகின்ற நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதே சமயத்தில் குழப்பங்கள்லாம் நீங்கி மன தெளிவு பெறுகின்ற நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதே மாதிரி கலைத்துறை, அரசியல் துறை, அதே மாதிரி சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஓரளவுக்கு மேன்மை தருகின்ற நாளாக இருந்தாலும் வாக்குறுதி கொடுக்கும்போது மட்டும் யோசித்து வாக்குறுதி கொடுங்க, சிறப்பாக இருக்கும். அதிசய கிழக்கு திசை, அதிசயன் 3ஆம் அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு உற்சாகம் ஏற்படும். உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற நாளாக அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, கொஞ்சம்
தேவையற்ற குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. கவனமாக இருங்க. அதே சமயத்தில் இன்றைக்கி செலவுகளும் கூடும். ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் மனசில், ஒரு விதமான ஒரு குழப்பம். அதையெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுருங்க. நன்மையே, அதாவது மனசில் நல்லதே நினைங்க, நன்மையே நடக்கும். முயற்சிகளில் கவனம் தேவை. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். எதிர்பார்ப்புகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகும். நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீங்க. உங்கள் மீதான நம்பிக்கையில் மாற்றங்கள் ஏற்படுகின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. பொருள் சேர்க்கை, பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். நண்பர்களின் உதவிகரம் கிடைக்கும். இந்த குழப்பத்தை எல்லாம் தவிர்த்தால் இந்த அத்தனை நன்மையும் இன்றைக்கி நடக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிசய வடகிழக்கு அதிசய 5ஆம் அதிசயம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் இன்றைக்கி ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். அதே சமயத்தில் பயணங்களால் செலவுகள் கூடக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. குடும்பத்தில் அனுசரித்து செல்லுங்கள். கடன் பிரச்சனைகள் குறையும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆடம்பரமான பொருட்களில் ஆர்வம் அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. இதனால் சேமிப்புகள்லாம் குறையும். வியாபாரத்தில் கனிவாக பேசுங்க. ஆதாயம் ஏற்படும். மறைமுகமான எதிர்ப்புகள்லாம் ஏற்பட்டு விலகும். திடீர் பயணங்களால் புதிய அனுபவங்கள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைய நாள் சாந்தமாக எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட தென்கிழக்கு அதிர்ஷ்ட 6ஆம் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் குறையும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த வெளியூர் வெளிநாட்டிலலாம் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ கிடைக்கணும், விசா கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சதயம் நட்சத்திரக்காரர்கள் எல்லா விஷயத்திலையும் ஆர்வத்தோடு செய்கின்ற ஒரு நன்மை. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அனுபவம், ஒரு புதிய அனுபவம் இன்றைக்கி ஏற்படும். ஒரு வேலையாகட்டும், ஒரு அலுவலகத்தில் ஆகட்டும், வெளி வட்டாரமாகட்டும், ஒரு புதிய அனுபவம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, இன்றைய தினம் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் அதிகரிக்கும். அதே மாதிரி தொழிலில் மேன்மை ஏற்படும். வெற்றி கிடைக்கின்ற நாளாக இருக்குது. அதே சமயத்தில் பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறைகின்ற ஒரு தன்மை இருக்குது. பேச்சு வார்த்தையிலே அதை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. இன்னும் ஒன்று, கோபத்தை கட்டுப்படுத்தணும். பேச்சை அளவோடு பேசணும். குடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த இழுபறிகள்லாம் மறையும். கஷ்டமான வேலையை கூட சாதாரணமாக இன்றைக்கி செய்து முடிச்சிடுவீங்க. எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிக்க மனப்பக்குவம் ஏற்படும். வியாபாரத்தில் லாபங்கள் கிடைக்கும். அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள்லாம் குறையும். உடன் பிறந்தவர்களும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும். இன்றைய நாள் உங்களுக்கு வியாபாரத்தில் லாபமும் வெற்றியும், இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாகவும் இருக்குது. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள்லாம் மறையும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மன பக்குவம் ஏற்படுத்துகின்ற நாளாக இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.